அப்பாவா ஒரு இயக்குனரா தனுஷுக்கு வந்து 2 தேசிய விருது, அவர் படம் ராயனுக்கு கிடைச்சி, கேப்டன் மில்லர் தேசிய விருது கிடைச்சி என்ன நினைக்கிங்க? கிட்டத்தட்ட இதே ஆஃபீஸில் தான் ஸ்கூல் படிக்கிறத தம்பி வந்து நீங்கள் வந்து ஒதுக்கட்டாயமாக சினிமா கிடைச்சிருந்தீங்க, அந்த இதை பற்றி சொல்லுங்கள். சந்தோஷம். தேசிய விருது கிடைச்சது மகிழ்ச்சி தான். ஒரு குடும்பத்தில் அவருடைய வழி, அவர் பயணம் பண்ணுற வழி, அவருடைய முயற்சிகள் எல்லாமே அந்த சிந்தனைகள் அப்படியே இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல அது அவருக்கு கிடைச்சிருக்கு. அதர்வைஸ் அதில் வந்து நமக்கு இன்ஃப்ளூயன்ஸோ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் வந்து அவருடைய முயற்சி. ரெண்டாவது, இது அரசு ஜூரி அவங்க எடுக்கிற முடிவுகள் தான் தேசிய விருது கிடைக்கிறது. எனக்கு என் மகனுக்கு அதுவும் இந்த தடவை 2 விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் தொடர்ந்து வாங்குவார். இல்லை, அது லக்கிலி நாங்கள் அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அந்த நியூஸே வந்தது. அதனால் ஒரே மெசேஜாக போயிடுச்சு. வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் அவர் கேட்டு வெட்டினார். அந்த மகிழ்ச்சி தான் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். தேசிய விருதுங்கிறது ஜூரி ஒரு அமைப்பில் தான் உருவாக்கப்படுது. ஆனால் வந்து விமர்சனங்கள் வந்தது. குறிப்பாக அந்த கேப்டன் மில்லர் படம் வந்து கொஞ்சம் வன்முறை இருக்குது, அதுக்கு வந்து படம் கொடுத்தாங்க. ராயன் படம் அப்படிங்கிற மாதிரி மற்ற எந்த நடிகருக்கும் அந்த விமர்சனம் வரல. தனுஷ் சார் படங்களுக்கு மட்டும் அந்த விமர்சனத்துக்கு என்ன காரணம்? அது தெரியலைங்க. அந்த விமர்சனத்தை நம்ம பண்ண முடியாது. ஏன்னா தனுஷ் சாரோட பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் இல்லையா? அவங்களுக்கு முயற்சி பண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அந்த அவார்டை வாங்கியிருக்க கூடாதா? அப்படி அது இல்லை. இது வந்து அரசு எடுக்கிற முடிவு, தேர்வு குழு எடுக்கிற முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து மற்றபடி தனுஷுக்கு அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனமாக கிடையாது. எங்கேயாவது போய் 4 பேரை பார்த்து பேசி ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, ஐயா எனக்கு அவார்டு கொடுங்க, எப்படியாவது. ஏன் அவர் இப்போ தான் புதுசாக பார்க்குறாரா என்ன அவார்டு? இதுக்கு முன்னாடி ஆசுரனுக்கு வாங்கியிருக்காரு, பொல்லாத ஆடுகளத்துக்கு வாங்கியிருக்காரு. இது ஒன்றும் அதனால் அவார்டுக்காக ஏங்கிற பையன் இல்லை. அது கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம ஏற்றுக்கோம். இப்போ இந்தியாவில் ஒரு சிறந்த மம்முட்டி சார் வாங்கியிருக்காரு, அது எவ்வளோ பெரிய விஷயம். அவரை தான் இன்னைக்கு இந்தியாவில் பெஸ்ட் ஆக்டர்னு வாங்கியிருக்காரு. அப்படிங்கும்போது அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பையன் வந்து அந்த சிந்தனையில் இருக்கான் அப்படிங்கிறது. நீங்களும் நடிக்கிறீங்க, செல்வராமன் சார் நடிச்சிருக்காரு, பேரனும் நடிக்கிறாரு, அடுத்து யாத்ராலிங்காவும் நடிக்க வர பாருங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்களாம் இளைஞர்கள். 73 வயசுல நான் நடிக்க வந்திருக்கேன் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். இப்படி ஒரு களத்தில் வந்து நான் இறங்குவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. எல்லா இயக்குநர்களும் என்னை யோசிப்பாங்கன்னு, எல்லா ப்ரொடியூசர்களும் என்னை விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஸ்பாட்டுக்கு போனாக்கா அங்கே என்ன வசதிகள் இருக்கோ அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு வந்துடுவேன். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு அராஜகமாக எதுவும் நடக்க மாட்டேன். அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. அவங்க ஒட்டுமொத்த குடும்பமே சினிமா தான் அப்படின்னு ஆயிடுச்சு போல இருக்குது. பேரன் பவிஷ் இப்போ வந்திருக்காரு, இன்னும் அடுத்த யாத்திரா வருவார், இன்னும் லிங்கா வருவாரா என்னமோ. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. இருக்கிறவங்க பூராமே வருவானோ என்னமோ தெரியல.